ஹே ஹாய் ஹலோ காய்ஸ் ஐம் ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிம்மனோட டார்க் டைரிஸ் தாண்டா பார்க்க போகிறோம். எஸ் ஃபைனலி ஆஃப்டர் லாங் அண்ட் லாங் டேஸ் ஹோப் யூ வில் லவ் இட். அண்ட் டிடி பக்தர்கள் எல்லாம் வந்து கமெண்ட்டில் அப்படியே ஒரு கமெண்ட்டை போடுங்க. இன்னும் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைன், நான் ரொம்பலாம் இழுக்காமல் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே கொண்டு போயிடுறேன். பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் மச் சப்போர்ட். ஐ ஜஸ்ட் லவ் யூ கைஸ் அஸ் ஆல்வேஸ். ரொம்ப டேஸ் ஆச்சு அண்ட் இன் பிட்வீனில் ஒரு ஸ்டோரி எடுக்கணும் அப்படின்னா தட் வாஸ் அ ஹார்ட் டாஸ்க். பட் எனக்கே எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாமல் மறுபடியும் அந்த கதைக்குள்ளார டீப்பாக கொண்டு போகணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு டாஸ்க் தான். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் இந்த ஸ்டோரி அப்படின்ட்டு. அண்ட் பிலீவ் மீ, திஸ் வாஸ் வர்த். உங்கள் எல்லா டைமுக்கும் இது வர்த் தான். அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இது. ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே கொண்டு போகிறேன். ஸ்டார்டிங்லேயே நம்ம சிதா, அதாவது நீங்கள் தான் அப்படியே உங்களோட கிச்சன் ஒர்க்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட கால் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி நீங்கள் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலையா? எங்கே போயிட்டான் அந்த ராஸ்கல்? பாட்டி, எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் என் புருஷனை ராஸ்கல்னு சொல்லாதுன்னு. அவனுக்கு ஒர்க் இருக்கும். ஆமாம், இப்படி சொல்லி எஸ்கேப் ஆகுறானா? இங்கே பாரு சிதா, நான் சொல்கிறேன்ல, அவன் அப்படியும் உன் தாத்தா மாதிரி. அவன் கூடலாம் நீ இருக்காத, என் கூட வந்துரு. பாட்டி, யாராவது இப்படி சொல்லுவாங்களா புருஷன் கூட இருக்காதுன்னு? என்ன நீ காலை கட் பண்ணு. என் புருஷன் சொக்க தங்கும், உனக்கு அதெல்லாம் தெரியாது. ஜிம்மன் என்னை நல்லா பார்த்துக்கிறான். ஆமாம், இப்படி சொல்லுவ. ஆனால் உனக்கு முன்கோபம் அதிகம்டி. நீ சடனாக சண்டை போட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவ. எனக்கு என்னதான் முன்கோபம் அதிகமாக இருந்தாலும் என் புருஷனை நல்லா ஹேண்டில் பண்ணுவான். அவனை மாதிரி வேற யாராலையும் என்னை பார்த்துக்க முடியாது. பாத்தியா, மறுபடியும் உன் புருஷன் சைடு கூட செஞ்சுட்ட பாத்தியா? ஏதாவது ஒரு சங்கட்டம்னு வந்துட்டா பாட்டி சைடு வந்து ஐயோ பாட்டி அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அழுக வேண்டியது. பாட்டி, உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்கா சொல்லு? நான் கோவத்தில் அப்படி பேசுவேன் தான். ஆனால் அவன் எனக்கு ஹானஸ்டா லாயலா நான் நினச்ச மாதிரி அப்படியே இருக்கான். அந்த மாதிரி ஒரு பர்சன் என்னோட லைஃப்பில் இருக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். எப்படின்ட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கவும் மேலே ஒரு சத்தம் வருது. அதுவும் நம்ம ஜிம்மன் தான். அதான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் யாரு, எனக்கு யாருன்னே தெரியாது. எனக்கு நீ தான் எல்லாமே. என் அழகி, என் பிரின்சஸ் எல்லாமே நீ தான். இதுக்கப்புறம் அப்படி க்யூட்டாக கண்ணை வச்சுட்டு பார்த்துட்டு பேசாதடி, ஒரு மாதிரி இருக்குல்ல, இங்கே வா. இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அது கேட்கவும் அப்படியே நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னது அது? யார்கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான்? சிதா, யாருன்னே தெரியாதா? பாட்டி, நீ காலை கட் பண்ணு. நல்லா தானே பேசிகிட்டு இருந்தோம், என்னாச்சுடி? பாட்டி நீ வை அப்படின்னு நீங்கள் ஃபோனை அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கரண்டி கையில் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மேலே உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. அப்படியே உங்கள் ரூமை ஓப்பன் பண்ணி ஜிம்மன் உன்ன அப்படியே நீங்கள் கரண்டியை தூக்கி வீசலான்னு பார்த்தா அப்போ ஜிம்மன் அப்படியே திரும்பி கன்ஃபியூஸ்டாக உங்களை பார்க்குறான். அவன் கையில் இசு. அவன் அப்படியே ரொம்ப அவனோட அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அம்மா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்ல நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அவனை பார்க்குறீங்க. முன்னாடி வந்துட்டு ஜிம்மன், யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த? நம்ம பிரின்சஸ் கிட்ட தான். நடி, நீ வந்த விதமே சரிலையே. என்ன, நான் கொன்றலான்னு ஏதாவது மறுபடியும் ஸ்பை மூடுக்கு போயிட்டியா என்ன? ஜிம்மன், இதுதானா யாருன்னே தெரியாதா உனக்கு? உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரண்டியும் மறுபடியும் ஓங்குறீங்க. அப்போ அவன் அப்படியே ஐயோ அடிக்காதடி, ஏம்மா இங்கே பாரு காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இசு அப்படியே மேலே காட்டுறான். ஏண்டா நீ இப்படி இருக்க? என்னடி என் புருஷனா வளைச்சு போட பார்க்குறியா? அம்மா, அப்பா எனக்கு, டேடி இஸ் மைன். ஹூன் டேடியா? அப்போ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. உனக்கு 4ஆம் டேடி இல்லடி, நீ தான் எனக்கு மாமி. இப்படி சொல்லி மயக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸை ரோல் பண்ணுறீங்க. ஜிம்மன் நீங்கள் லிப் பைட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு பார்க்குறாங்கள. வேணா, இப்படி பார்க்காத. அப்பா, நீ என்ன மட்டும் பாரு, அம்மா கிட்ட பேசாத, என் கூட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சியை திருப்பிக்கிறா. பாரு, என்னோட கிரியேஷன் என்னைய மாலை மிஞ்சுது. அப்புறம் டாட்டி உன்னை மாதிரி தானே இருப்பா நம்ம பிள்ளையும். ஆமாம், ஏன்டா பெத்தோன்னு இருக்கு. எப்படி மட்டும் சொல்லாதடி. இவன் என் அழகி, என்னோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தி. அப்புறம் நான், நீ எனக்கு இசு கொடுத்தல, அதனால நீயும் கொஞ்சம் ஸ்பெஷல், அவ்வளோதான்.
ஜிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை நல்லா அப்படியே அடிக்கிறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த அடியெல்லாம் வாங்கிக்கிறான். நம்ம இசு, அம்மா அப்பாவை அடிக்காத, அப்பா மேலே கை வைக்காத, நான் மட்டும்தான் அப்பாவை தொடுவேன் அப்படின்ட்டு அவள் அப்படியே அவனோட நெக்கை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. உங்களுக்கு இங்கே செம்ம காண்டாகுது, செம்மையாக ஜலஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்கள் கையை கட்டிட்டு பின்னாடி போயிட்டு, சோஷியல் டிஸ்டன்சிங் போதுமா மேடம், நீ பொருந்ததும் பொருந்த என் புருஷனா அப்படியே லபக்குன்னு குத்திட்டு போயிட்டேன். அப்பா சொல்லு, உனக்கு அம்மாவை பிடிக்குமா என்ன பிடிக்குமா? எனக்கு உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கும், நீ மட்டும்தான் என் எல்லாமே. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கட்டி பிடிச்சிக்கிறா. உங்களுக்கு இங்கே பார்க்குறதுக்கு மெல்ட் ஆனாலும் இன்னொரு சைடு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒன்று பார்க்குறீங்க, ஜிம்னு உங்களை பார்க்குறான். ஆனாலும் இசுக்குட்டி, நீ வரதுக்கு முன்னாடி உன் அம்மா தான் எனக்கு எல்லாமே இருந்தா, இதுக்கப்புறமும் அவள் தான் அப்படி இருக்கா. என்ன மேடம் வரீங்களா அப்படின்னு அவன் அப்படியே ஹேண்டை நீட்டுறான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவனை ஹக் பண்ண போகிறீங்க. அப்போ இசு மறுபடியும், அம்மா தொடாத சொல்லியிருக்கேன்ல அப்பா எனக்கு. உங்களுக்கு நடுவில் சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஐயோ ஏன்டி இப்படி பண்ணுற, உன் அம்மா கோச்சிக்கிட்டா பாரு. நீலாம் நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பாக தான் இருப்ப, எனக்கு அவள் சோறு போட மாட்டா, ஏன் பக்கத்தில் கூட விட மாட்டா. அப்புறம் நைட்டு நான் யாரை கட்டி பிடிச்சி தூங்குவேனா? என்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்குப்பா. உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறேன் இசு, ஆனால் அவன் அம்மா மாதிரி வராதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பின்னாடி வந்து உங்களை பேக்கப் பண்ணிக்கிறான். சிம்மன் என்னை விடு, உன் பொண்ணுக்கிட்டே போ போ அப்படியே நீங்கள் தள்ளி விடுறீங்க. ஏய் குழந்தை கையில் வச்சுட்டு இருக்கேன், என்ன பண்ணுற, யாராச்சும் என்னை தேடினீங்களா என்ன அப்படின்ட்டு சின்ஸ் அப்படியே அந்த ரூம் முன்னாடி ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குற மாதிரி சன்கிளாஸ்லாம் வியர் பண்ணிட்டு ஒரு மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டே நிற்கிறான். கதை முடிஞ்சு கிளைமேக்ஸ் நடக்கும்போது வருவான் மைராண்டி. டே சின்ஸா வாடா, டே என் நண்பா. மச்சான் என்ன பீப் போட்ட மாதிரி இருந்தது. குட் மார்னிங் தங்கச்சி. குட் மார்னிங் சின்ஸ். என் பிரின்சஸ் வாடி செல்லம். சின்ஸ் மாமா. வா வா. ஐயோ என் குழந்த அழகா இருக்கு பாரு. டேய் கொஞ்சம் இதெல்லாம் போதும். டேய் அவன் ஏன் புள்ளடா, உனக்கு வேணா நீயா ட்ரை பண்ணிக்கோ. அதுக்கு வலி இருந்தா நான் ஏன்டா எங்கள் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். நான் எப்பயோ நல்லா தாண்டி ஹீரோ கேரக்டரே போயிடுவேன். செஞ்சா வெதப்பிள்ளையே சுற்றுடா. டே சரி இசுவை பார்க் கூப்பிட்டு போகணும். அதுக்கு தானே இங்கே வந்துருக்கேன். என்ன இசு போகலாமா? போகலாமாம்மா. அப்பா நீங்களும் வாங்க. அது அம்மா கூட எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்குமா, வாழுத்தனம் பண்ணாமல் ஒழுங்கா செஞ்சு மாமா கிட்ட போயிட்டு வரணும் சரியா? டேய் செஞ்சா, ஆனால் என் குழந்தைய உங்ககிட்ட விடுறதே ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. ஏன் மாமே? அதுவா, நீ ஏன் சரியான டேஷு. ஏன்டா இசுக்கு பேட் வேர்ட்ஸ்லாம் சொல்லித்தர? இதை பற்றி உங்ககிட்ட பேசி நான் தட்டணும்னு நினச்சேன். டேய் நான் எங்கடா பேசினேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அதெல்லாம் பண்ணல. அப்படியா? டேய் உனக்கு இருக்குடா. செம்மன் என்ன பண்ணுற? சரி அப்புறமேல் பேசிக்கலாம். இப்போ இசுவை பார்க் கூப்பிட்டு போகணும் தெரியும்ல, அதுக்கு தண்டா வந்து நிற்கிறேன். கவலைப்படாத மச்சான், நான் இருக்கிற வரைக்கும் இசு என்கிட்ட சேஃபு. அதுதான் என்னால் நம்ப முடியல, உங்கள்கூட அனுப்புறதுனால தான் எனக்கு ஏதோ பயமாக இருக்குது. இருக்கும். டேய் கூப்பிட்டு போகிறதே பெருசு. உனக்கு நடுவில் நான் எங்கள் மாமா வேலை பார்த்துட்ருக்கேன்ல, என்னை நல்லா செருப்பை கழட்டி அடிக்கணும்டா. ஏதோ என் தங்கச்சி மூஞ்சிக்காக தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜிதாவை அவன் பார்க்குறான். எது இவ தங்கச்சியா? சரி நடத்துங்கடா. டேய் நீ போறியா இல்லைன்னு போ. நீ வேணா பாரு ஜிம்மனா, உன்னை விட நல்லா பிரைட் ஃப்யூச்சராக நல்லா சூப்பரான ஃபிகராக பார்த்து 10 குழந்தைங்கள பெற்றெடுத்து மடியில் வளர விடல. என் பேர் சின்ஸ் இல்லைடா, அப்புறம் சிலுக்குன்னு வச்சுக்க போறியா? போடாடே அப்படின்ட்டு ஜிம்மன் சின்ஸ் வெளியே போனதுக்கப்புறம் கதவை சாத்திக்கிறான். ஆரம்பிச்சிட்டானா இவன் வேலையை? சரி வா ஐசு நம்ம போவோம். மாமா அப்பா நாம இல்லாத போது என்ன பண்ணுவார் அம்மா கூட மீட்டிங்னு சொன்னாங்க. அதுவா, அது எப்படி சொல்கிறது, அவன் பண்ணுவான், அவனுக்கு இருக்கு அவன் பண்ணுவான். நம்ம வா போகலாம் வா. இப்போ நீ இதெல்லாம் கற்றுக்கக்கூடாது, போயிட்டு பார்க்கில் விளையாடுற வேலையை மட்டும் பார்க்கணும் சரியா? நீ வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த சைட் ஜிம்மன் அவன் டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே திரும்பி ஒரு மாதிரி ஸ்மோக்கோடு பார்க்குறான். இஃப் யூ நோ யூ நோ. ஜிம்மன் என்ன மீட்டிங்? அதுவா, மீட்டிங் இன் மை பெட்டு. ஜிம்மனா சி அப்படியே நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே கீழே பார்க்குறீங்க. ஏய் தெரியாத மாதிரி நடிகாதிரி அப்படின்னு அவன் அப்படியே பக்கத்தில் வந்து உங்களோட சின்ன அப்படியே மேலே இழுக்கிறான். நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு, என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னேன், ரொமான்ஸ் பண்ண மட்டும் நான் வேணும், இல்லைன்னா நான் வேண்டாம் அதானே? எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, நான் போகிறேன். ஏய் நில்றி,
உனக்கு தான் தெரியும்ல, நான் சும்மா இசுகிட்ட பேசுறதுக்காக அப்படி சொன்னேன். அதுக்குன்னு அப்படி விட்டுருவாங்களா என்ன? நீ தாண்டி எனக்கு ஃபஸ்ட்டு, என் மாமியே நீ தான். ஜிமன், எப்படி சொல்லி மாய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனோட ஷர்ட்குள்ளே உங்கள் ஹேண்டை விடுறீங்க. ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கு தாண்டி நீ என் மாமி அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜிமனா, நேற்று தானே பண்ணோம், உனக்கு ஞாபகம் இல்லை? முன்னாடி நம்ம டே அண்ட் நைட் பார்க்காம பண்ணுவோமே, இப்போலாம் அதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. சரி வாடி, வா வந்து படுவா. ஜிமன், எப்படி நீ இவ்வளோ ஓப்பனாக இருக்க? சே, ஏன் பொண்டாட்டிக்கிட்டே இப்படி தான் இருப்பேன், எவன் கேட்பான் அப்படின்ட்டு அவன் சொல்லவும் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிக்கிட்டே அவன் பக்கத்தில் போயிட்டு பெட்டில் அப்படியே உட்காடுறீங்க. அவனும் அப்படியே அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு, இந்த ஓப்பன் மைண்டட் தாண்டி எனக்கு என் மாமிகிட்ட ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை ஹோவர் பண்ணுறான். இந்த சைடு நம்ம சின்ஸு, அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் இந்த பார்க்கில் இருக்க ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டே அப்படியே சொருகி சொருகி விழுகிறான். சா, தூக்கமாக வருதே, ஓரடியுது, நான் பண்ணுறதுனும் தெரில, யாழ் வேறு இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த சைட் பார்க்குறான். இசோ அங்கே சாண்ட் கேசல் கட்டிக்கிட்டு இருக்கா. மாமா இங்கே வாங்க, இங்கே பாருங்க, அழகா இருக்கா? சூப்பராக இருக்குடி செல்லம், என் தங்கமே அழகா இருக்கு அண்ணா மாதிரி. இன்னொன்று கட்டு. சே, போர் அடிக்குது அப்படின்னு அவன் திரும்பினா, அப்போ கரெக்டாக நஸ்ரி அவளோட தம்பியை கூட்டிகிட்டு பார்க்குள்ளே என்டர் ஆகுறா. அக்கா, நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த பார்க்கே பிடிக்கல, எனக்கு வீட்டில் வீடியோ கேம்ஸ் விளையாடணும். ஹே, என்னடா உன்ன மாதிரி வயசில் அங்கே பாரு, அந்த க்யூட்டாக ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கா பாரு, சாண்ட் கேசல் கட்டி, அந்த மாதிரி விளையாடணும். நீ என்னடானா வீடியோ கேம்ஸுங்கிற? நானே இங்கே எதுக்கு வரேன் தெரியுமா? அவனை பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் அப்படின்னு அவள் சின்ஸை பார்க்குறா. சின்ஸ் அவளை பார்த்த உடனே, வாரா என் குட்டச்சி வந்துருச்சு, சேர்றா சின்ஸா, இப்போ தான் உன் டைமு, அப்படியே கண்டுக்காத மாதிரி உட்காந்துக்கோ. இசோ இன்னும் அழகா கட்டு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி உட்காந்துக்கிறான். பாரு, எனக்கு கண்டுக்க கூட மாட்டேங்குது, இது பின்னாடி தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேனா? சே, சரி நீ வா அப்படின்ட்டு கசின் பையனை அவள் அப்படியே கூட்டிக்கிட்டு முன்னாடி வாரா. நஸ்ரி அக்கா, எத்தனை டைம் சொல்லியிருக்க நீ சின்ஸ் மாமான்னு கூப்பிட்டா என்னை அத்தான்னு கூப்பிட சொல்லி? எதுக்கு நான் அப்படி கூப்பிடணும்? நான் சின்ஸ் மாமாக்கிட்டே கேட்குறேன். மாமா, நான் உங்களை அத்தான்னு கூப்பிடவா? அப்போ நஸ்ரி அப்படி சின்ஸை பார்த்து ஒரு மாதிரி செலக்டிவ் லுக் விட்றா. ஐயோ, அடி பாகாதடி, ஒரு மாதிரி ஆகுதுல்ல. என்னது அத்தையா? அவளை நீ அத்தெல்லாம் கூப்பிடாத, பாட்டின்னு கூப்பிடு. சின்ஸ், நீங்கள் ஓவராக பண்ணுறீங்க. நாடி என்ன ஓவராக பண்ணுறான்? என்ன சொல்லிட்டு முன்னாடிலாம் வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். நஸ்ரி அவள் அப்படியே கோவமா முன்னாடி வந்திருப்பா, அவங்களோட செஸ்ட்டை ஹிட் ஆகிற மாதிரி. எங்கே பாருங்க, என்ன குழந்தைகிட்ட என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்கீங்க, நான் அவளோட அத்தை, அவ்வளோதான். ஏய், பூமர் மாதிரி பண்ணாதடி. அப்போது நீ கசின் பையன் ஒருத்தனை கூட்டிகிட்டு வரையே, அவன் எனக்கு யாரு? அது அவன் என்ன அக்கான்னு கூப்பிடுறான். அப்போது இங்கே பாருடா, இவன் உன்னோட மாமா, சரியா? மாமாவா? இவரா? ஐயா, இவர் எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப பயமாக இருக்குது, கோஸ்ட் மாதிரி இருக்காரு, எனக்கு இவர் மாமா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பிக்கிறான். அப்போ இசு பார்த்து அவன்கிட்ட சண்டைக்கு போகிறா. ஏய், என்ன என் மாமா பற்றி தப்பாக பேசுகிற? அப்படி பேசாத, நான் அப்படி தான் பேசுவேன், உன் மாமா அப்படி தான் இருக்காரு. அப்போ சின்ஸ் நம்ம நஸ்ரியோட கழுத்தை பிடிச்சி, ஏய், இசு கிட்ட வாய் விட வேணான்னு சொல்றீ? நீங்கள் சொல்லுங்க, எதுக்கு என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, இதை வேற ரொமான்டிக்காக பேசுகிறாளே. இசு, நீங்கள் வா. ஆமாம்மா, நான் வரேன். அவன் ரொம்ப தப்பாக பேசுகிறான். சின்ஸ் நஸ்ரி அப்படியே விட்டுட்டு இசுவை அப்படியே அவன் கையில் தூக்கி வச்சுட்டு, வா நம்ம போகலாம், இதுக்கப்புறம் இருக்க வேணாம், மூடியே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். அப்போ நஸ்ரி அவனோட கையை பிடிச்சி, சின்ஸ் சொல்கிறேன்னு சொன்னீங்க. அதை வேற கேட்குறாளே, என்ன பண்ணுறது? நான் சரியான மூல இல்லை, அப்புறமேல் பார்த்துக்கலாம். சின்ஸ் போகாதீங்க, சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அவங்க சின்ன குழந்தைங்க, அவங்க பாட்டுக்கு ஏதாவது பேசி சண்டை போடுவாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்குவாங்க, இதுக்காக நீங்கள் சொல்லாமல் போகணுமா? ஐயோ, எனக்கு வேறு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, நம்மளுக்கு வேறு இந்த லவ்வெல்லாம் தெரியாது, அந்த லஸ்ட்டு தானே தெரியும், இப்போ என்ன பண்ணுறது? ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, நம்மளுக்கு செட் ஆகாதுடி, நீ விடு,
அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையை உதறி விட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே நஸ்ரி ஒரு மாதிரி சேடா அப்படியே இந்த பெஞ்சில் உட்காந்துட்டு, ச போயிட்டான், என்ன பண்ணுறது, இவன் பின்னாடிலாம் சுத்துறேன் பார்த்தியா, எனக்கு தேவைதான் அப்படின்னு அவன் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் இந்த சைடு அப்படியே வெறும் பிளாங்கெட்டை மட்டும் வியர் பண்ணிட்டு இங்கே உட்காண்ட்ருக்கீங்க. ஜெமன் அப்படியே எந்திரிச்சு அவனோட பேண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அந்த வியூவை ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்னடி ரொம்ப அதிகமாக பார்க்குறேன், உன்னோட தான் எங்கேயும் போகாது, போச்சுன்னா செத்துட்டேன் என் கையில். அப்புறம் நான் செத்துட்டா யார் இதெல்லாம் உனக்கு கொடுப்பா, நீ ஓவராக பேசுகிற, நீ வா நம்ம 5th ரவுண்டு போகலாம் வா. ஜெமன் சத்தியமாக முடியல, சுத்தமாக முடியல, இசோ வந்தால் எந்திரிச்சு என்னால் டின்னர் கூட மேக் பண்ண முடியாது, ப்ளீஸ். அப்படியா, அதுக்கு தான் உன்னை ஒரு வேலைக்காரி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன். வேலைக்காரியா, என்ன சொல்கிற? ஆமாண்டி, நம்ம மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம், அதனால பொண்டாட்டி நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சாக்லினை வர வைக்கலான்னு. சாக்லினா, என்ன சொல்கிற ஜிமன் அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சு அப்படியே உட்காடுறீங்க. அப்போ உங்கள் பிளாங்கெட் அப்படியே கீழே விழுக்குது. ஜிமன் அவனோட ஐஸ் கீழே தான் போகுது. நீங்கள் அப்படியே அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஜிமன் ஃபோக்கஸ், சொல்லு, சாக்லின் வராளா? ஏய், எனக்கு கண்ணை பார்த்து பேசினா தான் நீ பிடிக்கும், கையெடு. ஆமாம், சாக்லின் வரா. நிஜமாலுமே வா, நீ அவளை கொன்னுட்டேன்னு நினச்சா? இல்லடி, நான் என் பொண்டாட்டிக்கு கொடுத்த ப்ராமிஸை மீற மாட்டேன். இப்போதான் நீ குட் பேபி பாயா இருக்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சடி, நல்லா இருக்கு பாரா. எப்போ இந்த சிக்மா ஆல்ஃபா ஜெமன் எப்படி மாறினா? அந்த சிக்மா மாயிரலாம் இல்லை, என் பொண்டாட்டிக்கு முன்னாடி நான் எப்பயுமே இப்படி தான் அவளோட பேபி பாய் மாதிரி இருந்துக்கிட்டே இருப்பேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குடி, சிவன் இருக்கு. ஜெமன் கீழே பார்க்காதுன்னு சொன்னேன்ல. ஏன், நான் பார்த்தது தானே, எத்தனை டைம் பார்த்துருக்கேன். ஜெமன் ஓவரா குளுங்காதடி, மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் போயிடுவேன். அப்புறம் அண்ட் சாக்லின் கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. அவளை போய் மீட் பண்ண போகிறோமா? இரு, எனக்கு ஒரு 2 minutes கொடு, நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய், வீட்டுக்குள்ளே நல்லா ரிவீலிங் ட்ரெஸ்ஸாக போடு, அப்போ தான் நைட்டு மறுபடியும் வந்து பண்ண முடியும். ஜெமனா, சி சரியான டர்ட்டி மைண்டடாக இருக்கா நீ. நான் இப்படி தான் உனக்கு தெரியும்ல. சரி ஓகே, நான் கீழே விட பேசிகிட்டு இருக்கேன், நீ வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஷர்ட்டை வியர் பண்ணிட்டு கீழே போயிடுறான். கீழே நம்ம ஜாக்கி தான், ஜாக்லின் ஜாக்கி. ஓகே, நம்ம ஜாக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கா ஒரு மாதிரி நர்வஸா. ஜிமன் கீழே வந்து அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்டே, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஜாக்லின். எஸ் எஸ் சார். சார்லாம் வேணாம், ஜிமன்னே கூப்பிடு. இல்லை பரவாயில்ல, கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன்ல, கூப்பிடு. ஓகே. என்ன சடனாக மறுபடியும் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அது ஜிதாக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குடி, அவளால் இந்த ஒட்டுமொத்த மேன்ஷனையும் ஹேண்டில் பண்ண முடியல. நீ ஹவுஸ்மேடாக இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நீ வேற அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற, அதனால. மிஸ்டர் பார்க், நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் இங்கே இருக்கிறதுல ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பாக இங்கே இருக்கேன். ஏய், அவசரமாக முடிவு பண்ணாத, உனக்கு ஓகேனா ஓகே தான், யோசிச்சு முடிவெடு, ஓகேயா? இல்லை, நான் இப்போ கூட நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன், ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அவள் அப்படியே ரொம்ப ஹாப்பி டியர்ஸோடு நிற்கிறா. நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. ஜாக்லின், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே நீங்கள் போய் அவளை கட்டி பிடிக்கிறீங்க. அவளுக்கு ஜிம்மன் முன்னாடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சாலிடாக நிற்கிறா. ஏய் இதுதான், எனக்கு இசோ எங்கே போனான்னு தெரில, அந்த சின்ஸ் வேறு என்ன பண்ணுறான்னு தெரில, கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான். நான் போய் பார்க் வரைக்கும் பார்த்துட்டு வரேன், சரியா? நீ பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போயிடுறான். அப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு ஜிதாவை அந்த ஜாக்லின் ஹக் பண்ணியிருப்பா. அவள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு, வயன் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? நான் சூப்பராக இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். உன்னை ஜிமன் கொண்டிருப்பான்னு நினச்சேன் தெரியுமா? இல்லை இல்லை, என்ன அவர் கொல்லலை. என்ன ஆச்சு? அன்னைக்கு நம்ம விளையாட்டாக பண்ணது உன்னை இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போக வைக்கணும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. இப்போ நீ ஓகே தானே? நான் ஓகே தான் வயன், நான் டோட்டலாக ஓகே தான். ஆனால் என்ன ஆச்சு ஜாக்லின்? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அது ஜிதா, நீ மேலே வா, ஜாக்லின் உனக்கு இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் மேலே போயிருந்துருப்பீங்க. இந்த சைட் ஜாக்லின் ரொம்ப பயமாக அப்படியே கிச்சனில் போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறா. என்ன ஆக போகுதோ தெரியலையே, அவர் என்னை கொன்றுவாருன்னு நினைக்கிறேன். அவரோட பாடி கார்ட்ஸ் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
இப்படின்னு அவள் ரொம்ப ஷிவர் ஆகிட்டே அவன் உட்காந்துட்டு இருந்திருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெமன் அப்படியே கீழே இறங்கி வரான். ஷர்ட்லெஸ்ஸாக வெறும் பேண்ட் மட்டும் போட்டுட்டு அவன் கீழே இறங்கி வந்து ஜாக்லின் அப்படின்னு அவன் கூப்பிட்ட உடனே இவன் அப்படியே அந்த டார்க்கில் அந்த கிச்சனை விட்டு வெளியே வரா. அந்த ஹாலில் லைட் போட்டுட்டு, சார் கூப்பிட்டுருந்தீங்க சார். நீ கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டடி. சார் ஐ எம் ரியலி சாரி சார், என்னை கொன்றாதீங்க. இல்லை உன்னை கொல்ல மாட்டேன், நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். என் கண்ணு முன்னாடியே முழிகாத, இங்கே இருந்து போயிரு. சார் எனக்கு இதை விட்டா வேற இடமே தெரியாது, நான் எங்கே போகிறது? ஏய், எமோஷ்னல் மயிரா பிளாக் பண்ணாதேன்னா போடி, சொல்கிறேன்ல ஓ, என் கண்ணுலேயே முழிகாத. அவன் அந்த ரூமை விட்டு அந்த வீட்டை விட்டே போயிருந்திருப்பா. வெளியே ஒரு கார் நின்றுருக்கும். அந்த டிரைவர், உள்ளே ஏறு. நான் போய்க்கிறேன், ஜிம்மன் சார் சொன்னார் உள்ளே ஏறு. ஓகே அப்படின்ட்டு அந்த காருக்குள்ளே ஏறியிருந்திருப்பா. அது அப்படியே ரொம்ப தூரத்தில் ஒரு ஹவுஸை ரீச் பண்ணியிருக்கும். அந்த டிரைவர் அவரை இறக்கி விட்டுட்டு, இதுக்கப்புறம் நீ அந்த மேன்ஷனுக்கே வராத, புரியுதா? அண்ட் இந்த வீடு ஜிம்மன் சார் உன் பேருக்கு எழுதி வச்சிட்டாரு, நீ இங்கே இரு, ஏதாவது ஹவுசிங் ஒர்க் இருந்தா போ அப்படின்ட்டு அவன் அந்த காரில் ஏறி போயிடுறான். அப்போ ஜாக்லின் அந்த வீடை பார்த்துட்டு, இப்போவும் ஜிம்மன் அவரை ஜென்டில்மேன்னு காட்டிட்டாரு அப்படின்ட்டு அவன் உள்ளே போயிருந்திருப்பா. ஜிதா இதை கேட்டதுக்கப்புறம் அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சார் அவன் எவ்வளோ நல்லவனாக இருந்திருக்கான்ல, நான் தான் அவனை புரிஞ்சுக்காமலே இருந்திருக்கேன். இல்லை, ஸ்டார்டிங்கில் இருந்தே நம்ம எலையும் புண்ணியமாக தானே இருந்தோம். ஒரு ட்ராஜிக் பிகினிங்கில் ஆரம்பித்தது எங்கள் காதல். இது காதலான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, வயன் என்ன ஆச்சு, ரொம்ப ஜோன் அவுட் ஆகிட்ட போல? இல்லை ஒன்றும் இல்லை, ஜிம்மன் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், அது எனக்கே தெரியும். நான் போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அது நான் சொன்னேன்ல, இப்போ நீ சொல்லு. அது ரொம்ப பெரிய கதை, நீ உட்காரு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவள் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அப்படியே நீங்கள் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஃப்ளாஷ்பேக் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிக்குது. நீங்கள் உள்ளே வந்த உடனே அவன் அப்படியே ஹாஷாக அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே அவன் பின் பண்ணுறான் அந்த டோர்லேயே வச்சு. ஏய் நாடி விளையாடுறியா நான் வச்சு? ஜிமன் நான் ஒன்றுமே பண்ணலை ஜிமன். அது ஒன்றுமே பண்ணலை. வரல கையில் வச்சாலே சப்பா தெரியாது, அப்படிதானடி? இல்லை, அது நான் விரலை வைக்கல, வேறு ஏதாவது வைக்கிறேன், சப்பரையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உங்களை எழுத்துட்டு அப்படியே அந்த பெட்டில் போடுறான். ஜிமன் ப்ளீஸ் ஜிமன், ஜாக்லினை எதுவும் பண்ணிடாத. ஏய் நீ பொத்துடி, இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா நான் பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன்டி, ஏதாவது பண்ணிடுவேன், அப்புறம் நான் தான் உட்காந்து ரெகுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், மூடிட்டு இருக்கணும், புரியுதா? ஜிமன் ப்ளீஸ், என்னை எவ்வளோ வேணால் ஹர்ட் பண்ணு, ஜாக்லின் எதுவும் பண்ணாது, ஜாக்கி எதுவும் பண்ணிடாது. ஏய் நான் சொல்லிட்டே இருக்கேன், அத்தா ஓரா பேசிகிட்டே இருக்க, நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ சொல்லாத, புரியுதா? சரி ஜிமன், நான் சொல்லலை, நான் எதுவுமே சொல்லலை, நான் இது கூட பண்ணக்கூடாதா? நீ எதுவுமே பண்ணாதடி, நான் உன்னை நம்பவே மாட்டேன். நம்ப மாட்டேன்? அப்புறம் எதுக்கு ஜிமன் என்னை கூப்பிட்டு வந்து இங்கே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ என்ன ஸ்பை பண்ணுறதுக்கு வந்திருக்கேடி, என்னை லவ் பண்ணுறேங்கிற பேரில் ஏமாற்றி. அப்போது நான் லவ் பண்ணலன்னு உனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே தெரியும், உண்மைதானே? நீ உன்னை வச்சு ப்ளே பண்ணியிருக்க ஜிமன், அது உண்மைதானே? ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் பண்ணந்தான், பெண்ணங்கிற நான் உன்னை வச்சு ப்ளே பண்ணேன். அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி டியர் ஆகுது, ஏன்னே தெரியல, உங்கள் ஹார்ட்லாம் ரொம்ப வலிக்குது. ஜிம்மனுக்கு உங்களை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி அவனோட ஹார்ட்டில் கில்ட்டாக இருக்குது. அவன் அதை வெளியே காமிச்சிக்கல, அவன் கோவமாக உங்களை பார்க்குறான், அவன் ஐஸ் எல்லாம் ரெட்டாக இருக்குது. ஆமாம் ஜிம்மன், நீ என்ன ப்ளே பண்ண, எப்போவும் ப்ளே பண்ணுற. உனக்கு ஏண்டி இப்போ வலிக்குது? எங்கே வலிக்குது? நான் லவ் பண்ணுறியா? ஜிம்மன் ப்ளீஸ், தயவு செஞ்சு இப்படி கேட்காத. நீ மட்டும் என்ன லவ் பண்ணலையா? எல்லாமே பண்ணிவிட்டு இப்போது நம்ம 2 பேரும் அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். ஆனால் நீயும் உன்னை லவ் பண்ணுற, நானும் உன்னை லவ் பண்ணுறேன், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே உங்கள் நெக்கை நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கிறான். நான் உன்னை லவ் பண்ணல, புரியுதா? நீ என்னை ஏமாத்துறதுக்கு வந்துருக்க. உன்னை எப்படி நான் லவ் பண்ண முடியும்? லவ்னா என்ன? அதெல்லாம் சாதாரண வீக் ஃபீலிங்ஸ் ஒருத்தர் மேலே வருது. நான் உன்னை லவ் பண்ணலடி, ஆனால் நீ எனக்கு வேணும். பைத்தியம் ஆயிட்ட ஜிம்மன், நீ சைக்கோ. நீ ஆமாண்டி சைக்கோ தான், ஒரு மாதிரி
ட்விஸ்டடாக இருக்குல்ல, நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். என்னால் இப்படி உன் கூட இருக்க முடியாது ஜிமன். இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். என் கூட வாழ்க்கை முழுகன்னு இப்படி தான் இருக்கணும், புரியுதா? ஏன்னா நானே உன்னை விட்டுறலான்னு நினச்சேன்டி, விட முடியல. ஏன்னு தெரில. இந்த கண்ணை வச்சு என்னமோ பண்ணிட்டடி நீ. என்னமோ பண்ணிட்ட. என்ன பண்ணனு தான் தெரில. இப்போ வரையும் ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏதோ தப்பு பண்ண மாதிரி. உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததே தப்புடி. நான் பண்ணுறதெல்லாம் தப்பு. உன்னை என் பக்கத்துலேயே வச்சுக்கக்கூடாது. ஆனாலும் எனக்கு என்னமோ நீ பக்கத்தில் இருந்தால் தாண்டி எல்லாமே ரைட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னே தெரில. இது என்ன மயிருன்னு தெரில. ஒரு மாதிரி இங்கே பாரு. அவளோட ஹேண்டை எடுத்து அப்படியே உன்னோட செஸ்டில் வைக்கிறான். என் ஹார்ட் பீட் எப்படி அடிக்குது பாரு மாமி. எல்லாம் உன்னால தான், உனக்காக தான். எனக்காகவா? எனக்கு சொல்ல தெரிலடி, ஒரு மாதிரி இருக்கு. நீ என்னமோ பண்ணுறடி. நீ என்ன இந்த மாதிரி கண்ணை வச்சு பார்க்காத. ஏன் நான் கண்ணை மூடிக்கவா? வேணாம், அதுவும் பண்ணாத. ஜிமன், எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்ல. நான் இப்போ கூட பண்ணணும், அது மட்டும்தான் எனக்கு மைண்டில் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை கிஸ் பேக் பண்ணுறீங்க. எவ்வளோ தான் ரெசிஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் முடியலையே அப்படின்னு அவனோட மைண்டில் ஓடுது. உங்கள் மைண்டில் எவ்வளோ தான் எஸ்கேப் ஆகணும்னு நினச்சாலும் என்னால் முடியலையே அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே அவனை கிஸ் பண்ணுறீங்க. அந்த கிஸ் அப்படியே நெக்கு ட்ராவல் ஆகுது. ஜிமன், பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். நல்லா செதுகிருக்கான், நச்சுன்னு இருக்கு. வா, நீ தாண்டி என்றக்கு. எப்படி உனக்கு மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்கு? எப்படி இவ்வளோ கர்வியாக இருக்க? என்னால் ரெசிஸ்டே பண்ண முடியலடி. இங்கே பாரு, எவ்வளோ டைம் பண்ணாலும் அப்படியே ஸ்டார்டிங்கில் முதல்ல இருந்து பண்ண மாதிரியே இருக்கு. எப்படி உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? நீ எல்லாம் பொண்ணா? அவன் அப்படியே எந்திரிச்சு உங்கள் 2 லெக்கையும் ட்ராக் பண்ணி அந்த பெட்டோட எட்ஜில் வச்சு உங்களோட லெக்கை அவன் ஷோல்டரில் வச்சுட்டு அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிமன், என்னதான் உன்னை எனக்கு பிடிக்கலனாலும் என்னால் உன்னை ரெசிஸ்டே பண்ண முடியல. எனக்கு வெறியாதுடி சிதா. என்னால் உன்னை ஹேட் பண்ணவும் முடியல, உன்னை ஹர்ட் பண்ணவும் முடியல. ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்குடி. ஒரு மாதிரி நம்ம 2 பேரும் பைத்தியம் ஆகிட்டோம் ஜிமன். உண்மைதான், நம்ம 2 பேர்த்து மேலே. ஆனாலும் எனக்கு உன்னை பிடிக்கலடி. ஐ ஹேட் யூ டூ. ஜிமன். வலிக்குதாடி? லைட்டாக வலிக்குது. வலிக்கணும், எப்படி தான் வலிக்கணும். நான் உன்னை எப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு ஆசையாக இருக்குடி. உனக்கு வலிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே அவன் பண்ணுறான். ஓகேடா, நான் இப்படியே இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எஸ், டிடி இஸ் பேக். அண்ட் ஸ்டோரி டைட்டில் மாதிரி இதில் ஒட்டு மொத்தமாக டோட்டலாகவே டார்க்காக தான் இருக்கும். வாட்ச் இட் வித் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகே, ஒரு 2 to 3 எபிசோட்னு நினைக்கிறேன். எவ்வளோ வரும்னு தெரியல, பட் ஆனால் ஃப்ளாஷ்பேக்காக தான் போகும். ஸோ அதுக்கப்புறம் தான் உண்மையான ஸ்டோரியாக ஆரம்பிக்கும். அண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த 10 எபிசோட்ஸை என்னால் மறுபடியும் கொண்டு வர முடியாது. இஃப் என்கிட்ட அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டைமில் ஐ வில் ட்ரை டு போஸ்ட். ஓகேடா, நான் இப்படியே முடிச்சுக்கிறேன். டேக் கேர், லவ் யூ ஆல், பை.